எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த vlogல பொங்கல் அன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், எப்படி செலிப்ரேட் பண்ணேன்றதை ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபெஸ்டிவல்னாலே வர ஃபர்ஸ்ட் திங் வந்து கோலம் போடுறது, அதுவும் கலர் கோலம் போடுறது. அதுக்காக பொங்கலுக்கு முந்தின நாளே பார்த்திங்கன்னா பழைய கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு என்ன கோலம் போட்டு என்னென்ன கலர் போடலான்னு முந்தின நாளே செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு கோலம் போடுறதுக்கு. இந்த தடவை புதுசாக எந்த கலர் கோலமாகவும் வாங்கலை, இருக்கிற பழைய கலர் மாவே யூஸ் பண்ணிட்டு 1-2 மட்டும் புதுசாக வாங்கியிருந்தோம். கோலம் போடுறதுக்காக நைட்டே அலாரம் வச்சு காலையிலலாம் எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டாச்சு. கோலம் போட்டு ஃபினிஷ் பண்ண கையோட பார்த்திங்கன்னா குளிச்சும் ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகிட்டு பொங்கலுக்கான எல்லா வேலையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு கோலம்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு கரும்பு காய்கறிலாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. வீட்டுக்குள்ளே இருக்க பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவோம். அதுக்காக வந்து வெளியில் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரிப்ரேஷனை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா சாம்பார், வடை, பாயாசம், அவரைக்காய் பொரியல் இது மட்டும் தான் செஞ்சுருந்தோம். இதெல்லாம் வீட்டில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சைட் பை சைடாக நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக தோசையும் வீட்டில் செஞ்ச இட்லி பொடியும் இருந்துச்சு, அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருந்தோம். பொங்கல்னாலே என்ன, அன்றைக்கி புது ட்ரெஸ் போட்டு செலிப்ரேட் பண்ணுறது. நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு சாமி கும்பிடும்போது மட்டும் தான் புது ட்ரெஸ் போடுவேன். ஆனால் நான் இந்த டைம் அது கூட பண்ணலை. ஏன்னா எடுத்த புது ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதனால் அது பண்ணாதனால போடலை. வீட்டில் தானே இருக்கோன்னு சொல்லிட்டு வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வேலை பூஜை ரூம் ரெடி பண்ணுறது. மோஸ்ட்லி நான் தான் வந்து பூஜை ரூம் ரெடி பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த பூஜை ரூம் வந்து டெக்கரேட் பண்ணுற வேலைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா சாமி பாத்திரத்தையும் எடுத்து கழுவி தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு மஞ்சளில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் கலந்து எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து வச்சு விட்டுட்டு இருந்தேன். ஆனால் பூஜை பாத்திரத்தை வந்து கழுவுறது வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறத விட வராது. என் சிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க, நான் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சளில் குங்குமம் போட்டு எல்லாம் வைப்பேன். அன்றைக்கும் என் சிஸ்டர் தான் வந்து பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவி கொடுத்தாங்க. நான் எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சுட்டு இருந்தேன். 2 பேருமே சேர்ந்து தான் வந்து அன்றைக்கி பூஜை ரூமை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து பூஜை ரூம்னு சொல்கிறேன், ஆனால் அது பூஜை ரூம் இல்லை, ஆக்சுவலாக அது பூஜை ஷெல்ஃபு. சின்ன வயசில் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், பண்ணி வைப்பாங்க, அது சாமி மட்டும் கும்பிட்டு போயிடுவேன். இப்போ நானும் கொஞ்சமாக ஹெல்ப்லாம் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கிறேன். பூஜை ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்டு சாமி படத்தெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அந்தந்த சாமிக்கு ஏற்ற மாதிரி பூ எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு ஷெல்ஃப்க்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு தோரணம் மாதிரி கட்டலான்னு சொல்லிட்டு இது வீட்டில் இருந்துச்சு, அதனால் இதை எடுத்து வந்து ஒட்டி வச்சுருந்தேன். சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று போட்டு பூஜை ஷெல்ஃபை வந்து மூடிடுவோம். அப்படியே பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, பூஜை ரூமையும் ரெடி பண்ணியாச்சு, வச்சு சாமியும் கும்பிட்டு சாப்பிட்டு ஃபினிஷும் பண்ணிட்டோம். கொஞ்சம் மதியமாகவே வந்து சாமி கும்பிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டதுனால பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock போல் கொஞ்சம் பசி எடுத்துச்சு. எப்போவுமே ஈவினிங் போல் பசி எடுத்துச்சுன்னா ஒன்று காஃபி இல்லைனா பிஸ்கெட் இல்லைனா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு தான் சாப்பிடுவோம். இப்போ கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால அதே வந்து ஈவினிங் ஸ்நாக்காக கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொய்யாக்காய் பார்த்திங்கன்னா ஒன்று ஃபுல்லாக சாப்பிட்லான்னு தான் எடுத்தேன், ஆனால் வந்து பாதி தான் சாப்பிட்டேன். பார்க்கும்போது இதெல்லாம் ஈஸியாக சாப்பிட்றலான்னு சொல்லி எடுத்து வச்சுப்பேன், ஆனால் என்னால் அது ஃபுல்லாலாம் சாப்பிட்டு முடிக்க முடியாது. அதனால் பாதி கொய்யாக்காய் ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதையும் எடுத்து வச்சு சாப்பிட்டேன். நான் எப்போவுமே அப்படி தான் சாப்பிட்ற பொருள் பார்த்திங்கன்னா எடுத்து நிறைய வச்சுப்பேன், ஆனால் சாப்பிட்றது என்னமோ கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்றதுக்காக பார்த்திங்கன்னா காலையிலே போயிட்டு இறாலாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்ருந்தோம். அப்படியே குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்து நெக்ஸ்ட்டு வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா டவலை வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு
அப்படியே ஒரு கிளிப் போட்டுட்டு ஃப்ரீயாகவே விட்டுட்டேன். மற்ற வேலைலாம் பார்க்குறதுக்குள்ளே அது காஞ்சிடும். வெளியில் போனால் கொஞ்சம் டைம் இருந்தால் ஃபேன் காற்றுலேயே காய வச்சுருவேன். அவசரமாக வெளியே போனால் ஹேர் ட்ரையரில் காய வைப்பேன். இப்போ வீட்டில் தானே இருக்கோன்றதுனால அப்படியே விட்டுட்டேன். கொழுக்கட்டைக்காக மாவு பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஈவினிங்காக தான் சாமி கும்பிடுவோன்றதுனால மத்தியானம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பாடு வச்சுட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான்வெஜ்ஜில் வந்து 1-2 டிஷ்ஷஸ் பண்ணுறதுனால லஞ்சுக்கே ஹெவியாக சாப்பிட்டா நைட்டு செய்கிற அந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து அவ்வளோவா சாப்பிட முடியாதனால கொஞ்சமாகவே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஈவினிங் போல் சாமி கும்பிடுவோன்றதுனால அதுக்கான வேலையெல்லாம் வந்து ஒரு 4 o'clock மேலேயே ஆரம்பிச்சிடுவோம். அப்போது வந்து வராண்டாலாம் பெருக்க முடியாதனால மதியானம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் கழித்து வராண்டாவெல்லாம் பெருக்கி விட்டுட்டு ஒரு 3:30 போல் வீடு ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு மாவு போட்டு விட்டுட்டு கொழுக்கட்டைக்காக தேங்காய் துருவி வச்சிட்ருந்தேன். இந்த தேங்காய் துருவுறதுக்கு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தோம். ஆனால் இது வந்து சரியாக துருவவே முடியல. ஈஸியாக துருவணுன்றதுக்காக தான் இது வாங்கியிருந்தோம். ஆனாலும் அது சரியாக வேலைக்கு ஆகலை. வீட்டில் ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு தான் துருவினேன். இது வாங்கினதே வேஸ்ட்டு தான். வீட்டில் பார்த்திங்கன்னா சமையலுக்கான எல்லா ஒர்க்கும் நடந்துட்டு இருந்துச்சு. நான் சைடில் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கான எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்காக இட்லி குண்டான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு போட்டாச்சு. சைடில் பார்த்திங்கன்னா முட்டை பாயில்டு எக் வந்து மிளகாத்தூள் போட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் கொழுக்கட்டைக்கான மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு அது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் இட்லி குண்டானில் போட்டு வேக வச்சாச்சு. அப்படியே சைடில் சிக்கன் 65யும் மசாலாவில் ஊற வச்சுருந்ததை எடுத்து பொரிச்சு எடுத்து வச்சிட்ருந்தாங்க. சிக்கன் 65 செஞ்சுட்டு சிக்கன் தொக்கும் வச்சுட்டு அப்படியே ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணிவிட்டு இலையில எல்லாத்தையும் சர்வ் பண்ணி சாமியும் கும்பிட்டுட்டு ஒரு 6 o'clock மேலே சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுனால மாடிக்கு போய் காற்று வாங்கிக்கிட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அப்படியே உட்காந்து கதை பேசிட்டு நிலாவெல்லாம் ரசிச்சு கொஞ்சம் நேரம் அங்கே அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு நான் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வு கவுண்டர் டாப்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். வீட்டில் பார்த்திங்கன்னா பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டாங்க. நான் இந்த வேலையை மட்டும் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து இந்த கிச்சனில் இருக்க ஃபுல் ஸ்பேஸுமே யூஸ் பண்ணி சமைச்சதுனால ஃபுல் கவுண்டர் டாப்பு ஸ்டவ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். அவ்வளோதான், இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். பொங்கலை நான் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணேன். நீங்கள் எல்லோரும் பொங்கலை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விலாகில் சந்திக்கிறேன். டாடா பாய்.